நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ESIC எக்ஸாமுக்கு காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் படிக்கிறீங்க. சில பேர் அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க. சில பேர் புதுசாக புக்ஸ் வாங்கி படிக்கிறீங்க. கிட்டத்தட்ட 8 to 10 hours, 11 hours, 12 hours படிக்கிறவங்களும் இதில் இருக்காங்க. இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை தவிர குழந்தைகளை வச்சுக்கிட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இன்கேஸ் ESICயில் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், வெரி குட், சூப்பர். இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷனை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இறங்கிட்டு பாதி கடலுக்கு போயிட்டு மீதி கடல் தாண்ட முடியாமல் திரும்ப வர்றதுக்கான அர்த்தம் தான் இது. ஸோ பாதி கடலில் போயிட்டு மீதி கடல் தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றதுக்கு சமம் இது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம் நீங்கள் திரும்பி எழுதுனீங்க அப்படின்னா முக்காவாசி கடலை தாண்டிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பின்னாடி வர்றதுக்கு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இன்னும் 2 எக்ஸாம் எழுதி நம்ம எக்ஸாம் எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ, யாருக்கெல்லாம் அந்த எலிஜிபிலிட்டி, எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டியோ ஏஜ் எலிஜிபிலிட்டியோ எக்ஸாமுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் அந்த ஃபயரில் இருக்கீங்களோ, தயவு செய்து ESIC எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் இந்த நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண அந்த ப்ரிப்ரேஷனை தயவு செய்து விட்டுறாதீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் பண்ண ப்ரிப்ரேஷன் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். தயவு செய்து இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக 4வது எக்ஸாம் 5வது எக்ஸாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ ESIC எக்ஸாம் உங்களுக்கு ஜூலையில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம் உங்களுக்கு வர இருக்குது. அப்படியே அடுத்த ஒரு 3 monthsல உங்களுக்கு RRB எக்ஸாம் இருக்கும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நார்செட்டோட எக்ஸாம் இருக்கும். இன்பிட்வீன் நிறைய எக்ஸாம் GMCH சண்டிகர் வரும். தென் இன்பிட்வீன் ஜிப்மர் வரலாம், நிமான்ஸ் வரலாம், நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நவோதயா வித்யாலயா சமிதி அப்படின்னு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு 121 வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய வேக்கன்சிஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து எழுதுனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதர்வைஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எந்த பிரயோஜனமே கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் அது அப்படியே வீணாக போயிடும். அடுத்த எக்ஸாமுக்கு அதை நீங்கள் கேரி அவுட் கொண்டு போகலை அப்படின்னா அது வேஸ்ட்டு. ஸோ அதனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து 3 months ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களா, அடுத்த எக்ஸாமுக்கு மறுபடியும் கண்டினியூவாக ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் படிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம சொல்லணும், இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டேன். இன்றைக்கி போட்ட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம பேசுகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்குது அப்படின்னா, உங்களை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போது யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்களோ, யாரெல்லாம் நர்சிங் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட கைடன்ஸை வாங்கி நிறைய பேர் அந்த வழியில் அப்படியே ஃபாலோ பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்னோட கைடன்ஸ் வேணும், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல ப்ராப்ளம், புக்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு தெரில, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, சிலபஸ் தெரில, ஸோ இந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னோட கைடன்ஸ் வாங்கிட்டு, ஸோ அதாவது என்னோட 7050800142 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ வாட்ஸ்அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுறப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸாம் ப்ரிப்ரேஷனை ரொம்ப ஹார்டாக பண்ணுங்கள். இந்த ஒரு 3 monthsல நீங்கள் பண்ண போகிற அந்த ப்ரிப்ரேஷன் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து முயற்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.